வணக்கம் நண்பா. நம்ம மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம மூட்ல வந்து அதிகமா கொத்து கொத்தா நண்பா கிழங்கு வந்து பிடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நண்பா நான் சொல்ற இந்த டிப்ஸ வந்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா நண்பா கொத்து கொத்தா காய்க்கும். வாங்க இப்ப பார்க்கலாம். நண்பா நம்ம டிப்ஸ் என்னன்னா, மரவள்ளி கிழங்க நட்டு எல்லாமே படுக்கம்லாம் போட்டு ஒரு 3 அடி ஹைட் நண்பா வளர்த்துக்கோங்க. வளர்த்த பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி விடக்கூடாது. நம்ம வந்து ஒன்றரை பாய்ப்போம். அந்த 1 நண்பா விடக்கூடாது. நம்ம எவ்வளோ நாள் தண்ணி பாய்க்கக்கூடாதுன்னா, அந்த கொண்ட பக்கத்துல ஒரு 3 இலை நண்பா மட்டும் தான் மரத்துல செடியில வந்து இருக்கணும். அதுக்கு கீழ இருக்கிற எல்லா இலையுமே நண்பா உதிர்ந்துரும். நம்ம தண்ணி அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. எதுக்காக நம்ம தண்ணி கட் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம மண்ணுக்கு கீழே கிழங்கும் வந்து இந்த மூடு போட்டிருக்கோம். தேவையில்லாத சில்லாட்ட வேரும் நண்பா இருக்கும். தேவையில்லாத வேர்கள் இதை நீங்கள் ஒரு போல் தண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா, அந்த கிழங்குக்கு கொடுக்குற சத்தை விடையும் அந்த வேர் நண்பா அடிச்சுக்கிட்டு கொலை வந்து அதிகமாகிரும் கம்பில் நமக்கு கிழங்கு வந்து பருக்காது. இப்போ நம்ம இதை கொல்றதுனால அதாவது தண்ணி விடாமல் விடுறதுனால அந்த சில்லாட்ட வேர்கள்லாம் அத்துக்கும். இந்த நம்ம கிழங்கு மட்டும் நண்பா கீழே வந்து ஃபுல்லாக வந்து சத்து வந்து கொடுத்து கிழங்கு வந்து நல்லா குண்டு குண்டு நண்பா ஊதிக்கிட்டே இருக்கும். அது இந்த டிப்ஸை வந்து பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுனால நண்பா நமக்கு வந்து கிழங்கு வந்து ஒரு நம்ம சொல்கிற நாளுக்குள்ளே கிழங்கு நல்லா